மில்லு மில்லு பாத்தீங்கன்னா நம்ம மில்லு மாதிரி தெரியல. அது தாராவி ஷெட்டு போட்ட மாதிரி சூப்பரா இருந்தது. பாரதிராஜ படம் மாதிரி இருந்துச்சு. அதே டைம்ல பார்த்தா மணிரத்னம் படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா 10க்கு எவ்வளவு சொல்லுவீங்க? படம் சூப்பரா இருக்கும். அருமையா செகண்ட் ஹாஃப் செம்ம சூப்பரா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாரா தான் போகுது. செகண்ட் ஹாஃப் பயங்கர சூப்பரா இருக்குது. அவருடைய டைலாக் என்ன இருக்கா? டைலாக்லாம் அருமையா இருக்குது. ரஜினிகாந்த் டைலாக், ரஜினிகாந்த் படம் சூப்பர் படம், பயங்கர வெயிட் ஆகுது படம். 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி கூட பார்க்கலாம். அருமையா படம் நல்லா இருந்ததுங்க. தலைவர் படம் எப்போதும் போலயே ரசிக்கிற மாதிரி இருந்தது. அவரோட கிளைமேக்ஸ் எப்பவுமே சூப்பர். அதே போல இந்த படத்துலயே அமைஞ்சிருக்கு. ஜெயிலர் மற்ற படங்கள் மாதிரி செம்ம தாராளமா பார்க்கலாம். ஃபேமிலியோட பாக்குற கதை தான். ரொம்ப வயலன்ஸும் கிடையாது. காமெடி இருக்குது, நல்லா இருக்குது. தம்பி ராமையாவோட நடிப்பு, இவரோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு. வேற லெவல்லாம் படம், வேற லெவல்லாம். காமெடிலாம் இருக்கா? காமெடியா இருக்கு. ஒரு பக்கம் வந்து சின்சியராகவும் இருக்கு. படம் பார்க்கறது சென்டிமெண்டாகவும் இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? காமெடியா எப்படி இருக்கு? ஃபேமிலி நல்லா பார்க்கலாம். எல்லாருமே நல்லா பார்க்கலாம். எல்லாம் மத ஒற்றுமை. இந்திய நாட்டுக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் ஒரு மதம் ஒற்றுமையா, எல்லாம் ஒரு வேற வேற மதம் இருந்தாலும் எல்லா மக்களும் ஒண்ணு நேர்ந்து படத்துல காட்டிருக்காங்க. நல்ல கருத்துள்ள படம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே ஏத்துக்க முடியுதா மக்களுக்கு? கண்டிப்பா எல்லாமே ஏத்துக்கலாம். கான்செப்ட் எப்படி எடுத்து போயிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கான்செப்ட் அந்த மதம் தான். எல்லாம் ஏதோ மதத்தை வச்சு சண்டை போட்டுக்காதீங்க, ஒன்னா இருங்க. அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்றாங்களா? ஓகே. உங்களுக்கு படத்துல பிடிச்ச விஷயம் எந்த விஷயம்? கிளைமேக்ஸ். கரெக்டா எல்லாருமே ஆடியன்ஸ் ஏத்த மாதிரி இருக்காது. மத்தபடி ஸ்டோரியில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேற ஏதாவது? ஓகே. யாரோட ஆக்டிங் வைஸ் படத்துல ப்ளஸ்ஸா இருக்கு? விஷ்ணு விஷால். ஓகே. படத்துக்கு ஒரே ஒரு ரேட்டிங் சொன்னா என்ன சொல்லலாம்? சின்ன 10க்கு எவ்வளவு சொல்லுவீங்க? 8. ஓகே. ஆக்டர் பாத்தீங்கன்னா தலைவர் சூப்பரா அடிச்சிருக்காரு. டைரக்ஷன் செம. வசனம்லாம் அவ்வளோ அட்டகாசமா பண்ணிடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைக்கு இந்த எம்பி எலெக்ஷனுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நல்லா பண்ணியிருக்காரு தலைவர். அதுவும் கதை திரைக்கதை வசனம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கிராமத்து படம், பாரதிராஜ படம் மாதிரி இருந்துச்சு. அதே டைம்ல பார்த்தா மணிரத்னம் படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் நிறைய வந்து மதம் சம்பந்தப்பட்டு படம் எடுப்பாரு. அது மாதிரி பார்க்கும்போது ஹிந்து முஸ்லீம் எல்லாமே ஒன்றுன்றதை வந்து நல்லா மறுபடியும் நிரூபித்து காட்டியிருக்காங்க. படம் சூப்பர். விஷ்ணு விஷால் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக இருக்கும்போது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரியலாக ஒரு படம் கிரிக்கெட் படம் பார்த்த மாதிரி இருந்து. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் மக்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும். ஏழை பணக்காரன், இந்து முஸ்லீம் யாரும் வேற்றுமைகளை எல்லாம் ஒற்றுமை தான் அப்படின்றத நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. தலைவரோட என்ட்ரியும் சரி தான், கிளைமேக்ஸும் சரி தான். சூப்பராக இருக்குது படம். சூப்பர். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு விஷால் இருக்காருல்ல, ஆமா. அவர் பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட்ல ஃபெயிலியர் ஆனவர் தான். கண்டிப்பா. இந்த படத்துல வந்து ஒரு கிரிக்கெட் ரோல் கொடுத்திருக்காங்க. அவரோட ஆக்டிங் வைஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஒரு சச்சின் டெண்டுல்கர், இப்போ லேட்டஸ்டா விராட் கோலி, அது மாதிரி உள்ள பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி காட்டிருக்காங்க. நல்லா ஒன்றும் எக்ஸலண்டா இருக்குது. அவரோட கிரிக்கெட் ஷாட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டோட மூவ்மெண்ட் இப்போ ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணிடுறாங்க. அதுவும் பாண்டிச்சேரியை பற்றி எடுத்து காட்டிடுறாங்க. பாண்டிச்சேரி கிரவுண்டு சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம யூனிவர்சிட்டி கிரவுண்டு, பெகு கிரவுண்டு எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. லாஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் ஷூட் எடுத்திருக்காங்க. எப்படி சீன்ஸ் அந்த எடுத்து காட்டுறதுலாம் எப்படி காட்டியிருக்காங்க? இல்லை, நம்ம ஏஎஃப்டி கிரவுண்டு காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி, நம்ம மில்லு பார்த்தீங்கன்னா நம்ம மில்லு மாதிரி தெரியல. அது தாராவி ஷெட்டு போட்ட மாதிரி சூப்பரா இருக்குது. ஆனா அது பாண்டிச்சேரியானது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஆர்டர் சூப்பரா இருக்குது. தேர்லாம் நல்லா பக்காவா பண்ணிடுறாங்க. அதுவும் இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் எக்ஸலண்டா இருக்குது. கிராமம் நல்லா செஞ்சு திருவண்ணாமலாம் போய் காட்டிடுறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது மாதிரி கிராமம்லாம் இப்போ இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஷெட்டு தான் போடுவாங்க. ஆனா ரியலா எடுத்துக்காங்க. சூப்பரா இருக்கு. சூப்பர் குட். அவ்வளவுதான். எக்ஸலண்ட். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மீடியா நியூஸ் 24 ஹவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.